ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கேப் டவுன் மார்க்கெட்டா வந்து ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ரெகுலரா லெவல் எடுப்போம். அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்திலையும் நம்ம என்ன செய்வோம், ரெகுலரா வந்து லெவல்ஸ் வந்து எடுப்போம். எல்லாமே வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இண்டெக்ஸ்ல வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு S1 இல்லைன்னா R1, S1க்கு கீழேயோ இல்லைன்னா R1க்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுங்க, லெவல்ஸை வந்து மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆனதுனால நம்ம கொடுத்த லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லெவல்ஸை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லைவ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சரியா? பட் ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் கொடுத்த லெவல்ஸ் வந்து மாறாது. ப்ரீமியத்தில் நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோமோ அதே லெவல்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதுல வந்து என்ன மாறும் அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும். சரியா? நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேல என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோமோ அந்த ஸ்ட்ரைக் வந்து இருக்காது. நம்மளுக்கு மார்க்கெட் நியர்பை எங்க ஓப்பன் ஆறாங்க, ஸோ அதுல நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன எடுக்க போறோம், ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த லெவல்ஸ்ல வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து இண்டெக்ஸோட லெவல்ஸ் தான் மாறும். பட் ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸ் என்ன செய்யாதுங்க, மாறாது. ஸோ நம்ம இன்னைக்கு இண்டெக்ஸ்ல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம். ஸோ இதுல சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 23,793 அப்படின்ற லெவலும், R1 24,038 அப்படின்ற லெவலும், R2 24,086 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 23,555, S2 23,495 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லைன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கவனிப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டெய்லி. ஓகேவா? ஸோ இதுல இன்னொன்று நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்வோங்க, ரெகுலரா வந்து பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த ட்ரெண்ட் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் பிலோ தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் தானே செய்யும் அதிகமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அபவும் வந்திருக்காங்க, அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அபவும் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன இருக்கு, R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு போயிருக்காங்க. R2 வரவே போயிருக்காங்க. R2 வந்து நிக்கல, நம்ம R1 வரை தான் என்ன செஞ்சிருக்காங்க, போயிட்டு அங்கேருந்து கீழே ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இதுல மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன்லயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. பட் ஆனா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலைங்க, அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகல. அதுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்றதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரமா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10:45 11 மணி வரை என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ தான் இருந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு சைடு பேஸ்ல வந்து இருந்திருக்கு மார்க்கெட். மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல வந்து இருந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து டிகே அப்படின்றது வந்து தான் நடந்திருந்தது. அதை நான் வந்து பிரீமியத்துல காட்டுறேன், எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. டிகே நடந்தது. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல்லா ஒரு சைடு வேஸ் மார்க்கெட், ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருந்திருக்காங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 19 கேண்டில் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கா வந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து வருது. கரெக்டா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன செய்யறாங்க, ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்து மேல வந்துட்டாங்க. ஸோ மேல வந்தவங்க அடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ரிவர்சல், அதாவது நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. எதுல எடுத்துருக்காங்க, கரெக்டாக சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல தான் எடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து என்ன செய்யல, போகல. ஸோ அங்கேருந்து போனவங்க தான் மார்க்கெட் ஸ்லோவா என்ன செஞ்சிருக்காங்க, மூமெண்டம் கொடுத்து கரெக்டா R1 போய் ரீச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து நம்ம காலையிலே வந்து என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துட்டோம். சரியா? ஒரு 9:25 அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், 9:20க்குலாம் கொடுத்துட்டோம். 9:20க்குலாம் வந்து நம்ம இந்த லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடணும். ஸோ அதனால மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ பிரீமியத்துல அதே லெவல் தான். பிரீமியத்துல நம்ம வந்து நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோமோ அதே லெவல் தான் இருக்கு. பிரீமியத்துல வந்து லெவல் மாறல. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா,
23,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். மிட் லெவலாக நம்ம நேற்று என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 230 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 284 அப்படின்ற லெவலும், R2 355, R3 426 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 185, S2 139, S3 92 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 257, 207 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துடணும். சரியா? ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட் 2 பேரும் மீட் பண்றாங்க. சரிங்களா? மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மிட் லெவலுக்கு மேலேயும், கால் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு கீழேயும் இருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நம்ம இந்த மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 257, இந்த 207 அப்படின்ற லெவலை விட்டு அவங்க என்ன செய்யலைங்க, தாண்டி போக முடியல. சரிங்களா? தாண்டி போக முடியல புட் ஆப்ஷனுக்கு. அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, 2வது ரிவர்சல் வராங்க. ஸோ அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 207 ரிவர்சல் அப்படின்றதாகி நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல்லா கீழே வந்திருக்காங்க. ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. 2 பேருமே மீட்டிங் எங்க நடந்திருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மிட் லெவலுக்கு கீழே அப்படின்றது வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மீட்டிங் லாஸ்டா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட் லெவல்ல நடந்தது. நம்மளுக்கு 2வது எங்க நடந்திருக்கு, இந்த 207 அப்படின்ற இடத்துல வந்து 2வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க, 20 பாயிண்ட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, 20 பாயிண்ட்டுக்கு மேல டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு. நம்மளுக்கு சைடு வேஸ்ல இருந்தது இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கீழே வந்துட்டே இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யல, கால் ஆப்ஷன் மேல போகவே இல்லை. கால் ஆப்ஷன் மேல போகல, கால் ஆப்ஷன் என்ன செய்யுது, கீழே தான் வருது. புட் ஆப்ஷனும் கீழே தான் வருது, கால் ஆப்ஷன் என்ன செய்யுது, கீழே தான் வருது. ஸோ இப்போ ரெண்டுமே கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, டிகே அப்படின்றது வந்து நடக்குது இங்க. சரிங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு கரெக்டா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த 207 பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வராங்க. கீழே எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த S1 லெவல் வரைக்கும் வராங்க. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. சரியா? டைரக்டா ஒரே கேண்டில்ல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மிட் லெவலையும் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த 257 அப்படின்ற லெவல் வரைக்குமே போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு டைரக்டா எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா R1 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ R1 வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. அங்கே இருந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு R1 போய் ரீச் ஆயிட்டு நம்மளுக்கு அங்கே இருந்து என்ன செய்யறாங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 207 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் வராங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, அந்த 207 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறாங்க. மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது வந்து புட் ஆப்ஷனால பண்ண முடியல. 2வது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்துட்டாங்க, எதுக்கு பிலோ வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எதுக்கு பிலோ வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்டா அந்த S1க்கு பிலோவே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனால என்ன செய்ய முடியலைங்க, S1க்கு மேல போகவே முடியல. S1க்கு மேல போகவே முடியல. S1 பிலோவே தான் என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து மீட் ஆயிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க R1 நோக்கி போறாங்க. சரிங்களா? R1 நோக்கி போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு 2வது ரிவர்சல் கிடைக்குது. ரிவர்சல் எங்க வரைக்கும் வராங்க, மிட் லெவல் வராங்க. மிட் லெவல்ல இருந்து 2வது ரிவர்சல் நம்மளுக்கு R1. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 257 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு அங்கே தான் நிக்கிறாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த R1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேல போனதுமே எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா நம்மளுக்கு R2 வரை போயிருக்காங்க. சரியா? R2 வரை என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. R2க்கு மேலேயே வந்து போயிருக்காங்க. பட் நம்மளுக்கு R2ல தான் வந்து என்ன செய்யறாங்க, நிலை பெற்று நம்மளுக்கு அது கீழே தான் வந்து நின்று இருக்காங்க மார்க்கெட். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க S1க்கு பிலோ தான் இருக்கிறாங்க. சரியா? S1க்கு பிலோ தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா S3 வரைக்கும் வந்திருக்காங்க. S3 வரைக்கும் வந்துட்டு என்ன செய்றாங்க, அதுல வந்து சப்போர்ட் எடுத்து நிக்கிறாங்க. அதுல வந்து சப்போர்ட் எடுத்து நின்று நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இந்த இடத்துல க்ளோசிங் அப்படின்றது வந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரியா? இது வந்து நம்மளுக்கு நேத்து எடுத்த பிரீமியம் லெவல் தான். சரியா? ஸோ நிறைய பேர் இந்த டவுட் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் வருது ப்ரோ. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பிரீமியம் லெவல் இதே பிரீமியம் லெவல் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கேப் டவுன் மார்க்கெட்டா வந்து ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரீமியம் லெவல் வந்து அதே தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் டேல நம்ம என்ன எடுத்தோமோ ஸோ அதே லெவல்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரைக் பிரைஸை மட்டும் தான் மாத்திருக்கோம். ஸ்ட்ரைக் பிரைஸை மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம மாத்திருக்கோமே தவிர லெவல்ஸை வந்து நம்ம மாத்தல. சரிங்களா? லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலைங்க, மாத்தல. லெவல்ஸ் வந்து அதே லெவல்ஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் என்ன செய்யறோம், நம்ம மாத்துறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பிரீமியம் லெவல். இது வந்து நம்ம ஃபுல்லாமே என்ன செய்யறோம், நம்ம கால்குலேஷன் மெத்தட் தான் எடுத்துட்டு இருக்கோம். சரியா?
ஸோ ப்ரீமியம் லெவல் வந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா, ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன் சரிங்களா. அது இப்போ இல்லை, இந்த மாதம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து செய்யுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. நான் அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் எப்படி நம்மளுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அது மூலியமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பெரி இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்பெரியில நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸா வந்து எடுப்போம். ஸோ இப்போ இதுல பிரீமியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால சரிங்களா, கரண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து என்ன செய்வோம், எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ இதுல நம்மளுக்கு இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. ஸோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 24,050 சரிங்களா, 24,050 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா வந்திருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 190, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 189 அப்படின்றது வந்து இருக்காங்க சரியா. ஸோ அப்போ நம்மளுக்கு நாளைக்கு என்ன செய்யணும், ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 189 ரூபாய் அப்படின்றது வந்து வருது சரிங்களா. 189.50 அப்படின்றது வந்து வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க டிகே அப்படின்றது வந்து பண்ணணும் சரியா. வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் வந்து என்ன செய்யணுங்க, அவங்க டிகே பண்ணிட்டு நம்மளுக்கு 0 அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் ஃபுல்லாக என்ன செய்யணுங்க, அவங்க கரைக்கணும் நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்க. மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எப்படி டிகே அப்படின்றது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. கொஞ்சம் நாளைக்கு தெளிவாக வந்து மார்க்கெட்டை பாருங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணுங்க, நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ்க்கு வந்து ஜம்ப் ஆயிடணும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும், பிரச்சனை கிடையாது. பட் நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றது நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரீமியம் அப்படின்றது நம்மளுக்கு கீழேயே போயிட்டு இருக்கும் சரியா, ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாது சரியா. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே எக்ஸ்பைரி டேல நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்க்க சொல்றது. ஓகேங்களா. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம். ஸோ இதில் 24,050 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது 24,051 அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா வந்து வந்திருக்கு. R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,240 அப்படின்ற லெவலும், R2 24,289 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,861 அப்படின்ற லெவலும், S2 23,798 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரியா. ஸோ இதில் எப்பவுமே நம்ம சொல்றதுதான், R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து இண்டெக்ஸ்ல சேஞ்ச் ஆகும் சரியா. அந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி பிரீமியம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா 189 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 242, R2 303, R3 363 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா. S1 நம்மளுக்கு 145, S2 108, S3 72 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறாதுங்க. நம்மளுக்கு பிரீமியத்தில் உள்ள லெவல் வந்து எப்பவுமே மாறாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் பண்ணாலும் சரி, ஸோ அது நியர்பை நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எடுத்து நம்ம என்ன செய்யலாங்க, அதுல நம்மளோட லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.